யூடியூபர் ரெடி ஆயிட்டாரு. வெல்கம் டு பிகே விலாக்ஸ். நிறுவனர் கனலரசன். பிகே விலாக்ஸ் மீனிங் வந்து ஏசிபிக்கு வந்தது. பிகே விலாக்ஸ் மீன்ஸ் பனை கிளைகள் விலாக்ஸ். நிறுவனர் கனலரசன். எல்லாருமே யூடியூப் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தவறாம அமுக்குங்க. வந்தார் வணக்கங்க. இப்போ நான் வந்து சேருவராயன் கோயில் வியூ பாயிண்ட் கோயிலை பார்த்துட்டு அடுத்து லொக்கேஷன் போட்டுருங்க. இந்த பேர் வந்து தானே கரடி வியூ பாயிண்ட். இதெல்லாம் போட்டுருங்க. ரெண்டாவது பக்கம் பாருங்க, இயற்கை சூழல் இடம் வந்து அவ்வளோ அருமையா இருக்கு. வந்தது வெயிலாண்டது எனக்கு தெரியல. வந்தது அவ்வளோ வந்து கூலிங்க சில்னஸா இருக்கு. வந்தது வெயில் கடை வந்த இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம பாருங்க, என்ஜாய் பண்ண. வந்தது ஏங்க என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே பிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பனை கிளை vlogs. கைஸ், இப்போ நம்ம வந்து கரடியூர் பாயிண்ட் வியூக்கு வந்துட்டுங்க. கரடின்னாங்க, கடைசியில் பார்த்தா மேலே படுக்க வச்சுட்டுக்கிறாங்க கரடியை. இவர் தாங்க அந்த கரடி. வந்துருக்குங்களா கரடியூர் வியூ பாயிண்ட். உங்களுக்கே தெரியும், 2 கரடி படுத்துருக்குங்களா. ஸோ வரும்போது நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. கரடி வந்து கரடி பாஞ்சிருப்பது. ஸோ இது வந்து இதுதான் லொக்கேஷன். வந்தது அவ்வளோ அருமையா இருக்கு. புல் தரை இருக்கு, மினி பார்க் இருக்கு. அங்கிருந்து பாருங்க, எல்லாமே வியூ பாயிண்ட் பார்க்க வந்திருக்காங்க. அவ்வளோ அருமையா மேலேருந்து பார்த்து இயற்கை வந்து ரசிக்கிறாங்க. வந்தது பாருங்க, அவ்வளோ புல் தரை அவ்வளோ அருமையா இருக்கு. வந்தது ஸோ அதிகமாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா புல் தரையிலேருந்து நடக்காதீங்க. வந்தது நல்லா ஓய்வு எடுக்கலாம். நல்லா நிலப்பாங்கான இடங்கள் இருக்குல்ல. வந்தது நான் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தவறாம பெல் பட்டனை உங்க கை வலிக்காத மாதிரி அமுக்குங்க. வந்தது தேங்க்யூ. வந்து நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட் வந்துருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடு. அதில் வந்து மேலே நம்ம பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே வந்து நேரில் வந்து பார்த்து ரசிக்கணும்னாலே நம்ம வீடியோவில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இதுவாக வந்து நாங்கள் நடந்து போயிட்டு வந்தது. உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரிய வந்தது. எந்த பார்க்கும்போது சேலமுடைய லொக்கேஷனை தான் அவ்வளோ அழகாக அந்த அழகை வந்து ரசிக்கலாம். வந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அழகை ரசிக்கிறது வந்து நீங்களும் பார்க்கலாம். ஸோ நாங்களும் வந்து அதை வந்து ரசிக்கலாம். வந்தது ஸோ ஏற்காடு வந்தீங்கன்னா தவறாமல் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ண முடியாத வந்தது வீட்டில் இருந்துக்கின்னு பிகே யூடியூப் சேனலை வந்து பார்த்து அந்த வியூ வந்து அனுபவிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தவறாமல் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்தாங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் தான், குட்டி பிளேஸ் இருந்தாலும் நல்லா இருக்கு. வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்படியே காமிச்சிக்கணும். இதுதாங்க கரடியூர் வியூ பாயிண்ட்டு. நான் அவ்வளோதான் சிம்பிளாக தான் நினச்சேன். மனசுக்கு நிறைவான ஒரு பிளேஸ் தாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அந்த இடத்துல குட்டீஸுங்களா கைஸ் நல்லா சில்ட்ரன்ஸை கூட்டு வந்தால் நல்லா ஜாலியாக பார்க்கில் என்ஜாய் பண்ணலாம்.
இந்த மாதிரி கேங் ரைடாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக வந்தாலும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் சின்ன குழந்தையாயிட்டு கீழே உட்காந்துட்டோங்க பார்க்கில். நல்லா அமைதியான இடம். கைஸ், இப்போ வந்து மினி அருவி, அதாவது இயற்கையாகவே உருவாகி காடுக்குள்ள போய் சேர்ந்து வர அருவி தான் அந்த அருவி. நம்ம இப்போ அந்த அருவிக்கு தான் போயிட்டு தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ கூலிங்காக இருக்குது, என்ன மாதிரி தன்மையாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க போகலாம். ஆல்ரெடி நம்ம சார் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே தான் போயிட்டு இருக்கிறோங்க. என்னுடைய ஐஸ் மாதிரி இருக்குது இந்த இடம் தான். அப்படியே மேல பார்த்தீங்கன்னா பாறைக்கு நடுவுல வந்து தண்ணி ஊற்றி அப்படியே இடையில ரோடு கிராஸ் ஆகி திருப்பி அப்படியே கீழே கடைசி வரையுமே போகுது. இயற்கை சூப்பரா இருக்கு. சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நிறுத்தி வண்டியை நிறுத்தி பார்த்து ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகே, சார் உங்க எடுத்துங்களா? இல்ல, சின்ன குழந்தைங்க, பால் குடிக்கிற குழந்தைங்க விளையாடுறாங்க. அதுதான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இவரு தாங்க அதுக்கு முக்கியமான காரணம். வெற்றிகரமாக நீண்ட ட்ரிப் முடிச்சு மலை அடிவாரம் வந்தாது. ஆசையாக பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோவை வந்து பார்க்கணுன்னா பனைக்கிளை விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.